இன்ட்ரோ கொடுக்குறேன்டா, என்னடா நீ? ஸோ வெல்கம் டு சினிமா கன்னிஸ் பாட்காஸ்ட். அண்ட் இது ஒரு செகண்ட் பாட்காஸ்ட். அண்ட் இந்த பாட்காஸ்டோட ஹோஸ்ட் பாட்காஸ்ட் என்ன செகண்ட் பாட்காஸ்ட்? ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் தான் நம்ம ரிலீஸ் பண்ணல. பாஸ் அது ட்ரையல் அது. ஓகே ஓகே. இத ஃபுட்டேஜ் கொடுக்கலையே. சாரி ப்ரோ, நீ கேரியா. சரி, அப்ப திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சேன். நான் அப்படியே ஓட்டனா கட் பண்ணிக்கலாம். சரி, எத்தனை கட்றா வைப்பீங்க? சரி ஓகே, டன் போலாம். ஓகே, ஸோ வெல்கம் டு சினிமா கன்னிஸ் பாட்காஸ்ட். அண்ட் இந்த பாட்காஸ்டோட ஹோஸ்ட் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேர் சொல்லுப்பா. சிம்பு, தனுஷ், விஜய், சிம்பு, விஜய். திடீர் தளபதி. சின்ன பகவதி. ஸோ ஹோஸ்ட் யாருன்னா, அது நரேஷ் தேசாந்திரி அண்ட் பகவதி. இந்த டைம் உண்மையான பேர் சொன்னா. இது வந்து சங்கீத். நீ சொல்லிடு. இது விக்கி அண்ட் இது வந்து ஹரி. ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அபவுட் காப்பிரைட் இஷ்யூஸ். இன்னைக்கு இருந்த ஓகே, இன்னையில இருந்து கூட வச்சுக்கலாம். இல்ல இன்னைக்கு ட்ரெண்ட் சொல்றியா? ஓகே, நம்ம இந்த ட்ரெண்ட் முடிஞ்ச அப்புறம் போஸ்ட் பண்ணுவோம். ஆனா வீடியோ லேட்டா தான வரும். இந்த விஷயம்லாம் முடிஞ்சு எல்லாம் மறந்ததுக்கு அப்புறம் நான் திரும்பி ஞாபகப்படுத்துவேன். ஆமா, திரும்பி ஞாபகப்படுத்துவோம். எக்ஸ் மெமரிஸ் மாதிரி அப்ப நம்ம பாட்காஸ்ட் இல்லையா? இல்ல சரி ஓகே, டன். நெக்ஸ்ட் டைம் ரொம்ப அடிபடுறேன். சால ஃபீல் பண்ணிட்டு வரட்டும். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இன்னைக்கு என்ன டாபிக்னா, நீ காலையில இருந்தனே ஒரு ஸ்டோரி வந்துருச்சு. நயன்தாரா காப்பிரைட்ஸ்னா என்ன? சப்போஸ் நான் ஒரு படமோ ஒரு மியூசிக்கோ நான் ஓன் பண்ணிருக்கேன். நான் வந்து யூடியூப்லயோ தியேட்டர்லயோ வருது, நான் ஃபுல் சோல் ஓனர் நான் தான். ஸோ என் பெர்மிஷன் இல்லாம நீங்க அது ரஃப் யூஸாவோ இல்லை நீங்க யூஸ் பண்ணா நல்லா இது பண்ண முடியும், கேஸோ லீகலா நல்லா இது பண்ண முடியும். ஸோ அதுதான் காப்பிரைட்ஸ். சரி ஓகே, வேறாச்சும் இருக்கா? இல்ல, கரெக்ட் தான். இந்த காப்பிரைட் வந்து இது எல்லாத்துக்குமே காமனான ஒரு ஃபேக்டர் தான். நம்ம யூடியூப்ல எடுத்துக்கிட்டாலும் காப்பிரைட் இருக்கு, படம்ல எடுத்துக்கிட்டாலும் காப்பிரைட் இருக்கு, மியூசிக் காப்பிரைட் இருக்கு, ஒரு ப்ரொடியூசர் கிட்ட காப்பிரைட்ஸ் இருக்கு. அது மாதிரி எல்லாமே இருக்கு. அந்த கிரியேட்டர், சப்போஸ் அந்த கிரியேட்டர் வந்து இன்னொருத்தங்க ஒரு ஃபண்டிங்ல பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் பண்றவங்களோட இதுக்கிட்ட போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொடியூசர்னா அந்த ப்ரொடியூசருக்கு போகும். அவர் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு, அதுல ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மியூசிக்கோட ரைட்ஸையும் அந்த டைரக்டரோட அந்த சினிமாவோட ரைட்ஸையும் அவங்க வச்சிருப்பாங்க. மேபி அதெல்லாம் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு படத்துக்கு அது மாறும். ஸோ இதுதான் வந்து காப்பிரைட்டோட கான்செப்ட். ஆக்சுவலாக அது உண்மையான அந்த காப்பிரைட்னு சொல்லும்போது நம்ம அந்த சன் மியூசிக் கேடிவில வரும்போது கீழே முடியும் போது கீழே வந்து சீன்ட் வந்திருக்கும், சர்க்கிள் பண்ணி காப்பிரைட்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா முதல்லலாம் நீங்க சன் டிவியோட அந்த எம்பளம் லான்ச் ஆகும்போது பாத்தீங்கன்னா பெரிய சி ஒன்று வரும், காப்பிரைட் அப்படின்னு பெரிய சி ஒரு எம்பளம் வந்து கீழே காப்பிரைட் பை சன் நெட்வொர்க் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அதான் மெயினா என்னன்னா, இந்த கண்டென்ட் நாங்க ஓன் பண்றோம், இன்கேஸ் வி கோயிங் டு யூஸ் திஸ் கண்டென்ட், நீங்க வந்து எங்ககிட்ட ப்ராப்பரா ரைட்ஸ் வாங்கணும், லீகலா ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கறதா கான்செப்ட். சரியா? இப்ப வந்து இது எந்த அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஏன் இதை பத்தி பேசுறோம், அதுக்கு மெயின் ரீசன் வந்து நயன்தாரா விக்னேஸ்வரனோட டாக்குமெண்ட்ரி. காலையில அந்த ஒரு நயன்தாரா ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஆமா, டைரக்டா ஓபன் லெட்டர் டு டி. ஆமா, போட்டு டி தனுஷவே டாக் பண்ணிட்டாங்க. ஆமா, அதுக்கு அந்த கேப்ஷன் வேற ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா பக்தியோட ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது யார் ஓம் நம சிவாயா போட்டா? நயன்தாரா. சிவனுக்கே சிவன் கூட தானே இருக்காரு. அவருக்கு அவர் பேர் என்னடா? கோடனார் அவரு. அதான் அந்த போஸ்ட் வந்தப்போ எல்லாரும் இப்ப என்னன்னா ரெண்டு எக்ஸ்டென்ட்ல இருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் வந்து நயன்தாராக்கு சப்போர்ட் பண்ணி. ஆக்சுவலி மேக்ஸிமம் ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே வந்து நயன்தாராக்கு சப்போர்ட் பண்ணி, என்ன மாதிரி சில பேர் வந்து சிம்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த எக்ஸ் மெமரிஸ் இப்ப சிம்பு பாத்து இல்ல. ஸோ அதான் என்னன்னா, இப்போ இது கரெக்டா நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது வந்து அவங்க எந்த ஒரு சோஷியல் மீடியால வந்து அதை யூஸ் பண்ணல. சரியா? இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி, அதை எடுத்து நெட்ஃபிளிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஓப்பிங் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பா ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இது வந்திருக்கும். ஏன்னா அதை அப்படி இல்லாம இத்தனை நாள் வெயிட் பண்ணி பண்ற அளவுக்கு அது என்ன அவ்வளவு பெரிய ஹைப் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்குல்ல. 2 வருஷம். 2 வருஷம். என்ன ஒரு டவுட் வருது, நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட போயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல இதை வெரிஃபை பண்ணிருக்க மாட்டாங்களா? வெரிஃபை பண்ணிருக்காங்க. 2 இயர்ஸ் ஆச்சு. இப்போ அந்த காப்பிரைட்ஸ் வாங்குறத 2 இயர்ஸ் ஆச்சு. 2 இயர்ஸ் அந்த காப்பிரைட்ஸ் வாங்குறதுக்கு ஃபைட் பண்ணாங்க 2 இயர்ஸ். ஆனா வாங்கல, கடைசி வரைக்கும் தனுஷ் கொடுக்கவே இல்ல. அதனால இப்போ அது ஹால்ட்ல நிக்குது. இப்போ ரிலீஸ் டேட்ல அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட காப்பிரைட்ஸ் கொடுக்கல. ஆக்சுவலா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க மேரேஜ்க்கு அப்புறமே ஒரு டீசர் மாதிரி வந்துச்சு. அப்ப வந்து ஒரே டவுட், ஏன் வந்து நீ வரல பார்த்தா அந்த அவங்க மேரேஜ் டைரக்ட் பண்ணதும் பிளஸ் இந்த டாக்குமெண்ட்ரி டைரக்ட் பண்ணதும் ஜிவிஎம் தான்.
அப்பவே டவுட். என்னை நோக்கி ஹிட் ஆகலன்னா இந்த தனுஷ் வந்து இப்படி பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன ரிவெஞ்சா கூட இருக்கலாம். ஆனா மெயின் எனக்கு என்ன இதுனா, சரி ஜிவிஎம்க்கும் படத்துக்கு தான் ராசி இல்ல, ரிலீஸ்க்கு ராசி இல்ல. நான் ஜிவிஎம்க்கு டாக்குமெண்ட்ரிக்குமே ராசி இல்ல. அதுதான் நான் முன்னாடி நானே இவனும் பேசிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு மீம் அனுப்பிச்சிருந்தான், இந்த லான்ச் ஆகுதுன்னு நினைச்சிட்டு ஃபைனலா ஜிவிஎம் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா வாய் வச்ச நேரமா என்னமோ முடிஞ்சு இதுக்கு ஆப் அடிச்சுட்டாங்க. அது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க ஃபுல் கட் ரெடி பண்ணிட்டாங்க. அதுல என்னன்னா அவங்க நயன்தாரும் விக்னேஷ் சிவன் பத்தி தான். ஃபர்ஸ்ட் நயன்தாரா ஆரம்பிக்குது, அவங்க லவ் ஸ்டோரி மேரேஜ் அதுல முடிகிற மாதிரி. அவங்க எப்படி 0 to இந்த நிக்கிறாங்க வரைக்கும் இந்த காதல் எப்படி நடந்தது, அதுல மெயின் வந்து இந்த மேரேஜ். சோ மேரேஜ்க்கு முக்கியமான வந்துட்டு நானூறு தான் படம். ஆமா. சோ அதுல அந்த மீட் பண்ண இந்த விஷயத்தெல்லாம் அந்த பிடிஎஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. பிடிஎஸ் இல்ல அந்த இதுல வந்துட்டு பிடிஎஸ் ஃபுட்டேஜ் மியூசிக் எல்லாமே இருந்திருக்கு அவங்க அந்த கட்ல. ஓகே. சோ அப்ப வந்து ரிலீஸ் பண்ணனா இது பண்ணும்போது தான் இவங்க வந்து உணர்பால் இருந்து தனுஷோட ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு இது கொடுத்திருக்காங்க, ஸ்ட்ரைக் கொடுத்திருக்காங்க. சோ வந்து லீகலா பெர்மிஷன் வாங்காம ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. ஸோ அந்த 2 இயர்ஸ் வந்து இதுக்கு தெரியல, அது என்ன மேட்டர் இப்போதான் அவங்க நயன்தாரா ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தெரியுது ஏன் இவ்வளோ டிலேன்னு பார்த்தா. லைக் உண்டர்பால் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் வெயிட் வந்து அந்த ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ லெட்டர்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த 2 இயர்ஸ் நாங்கள் ஃபைட் பண்ணோம், எங்களால் முடியல, நாங்கள் கிவ் அப் பண்ணிட்டு அந்த 400 தானே எல்லாமே கட் பண்ணிட்டோம், ஃபுட்டேஜஸ் பிளஸ் மியூசிக்கெல்லாம் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு இப்போ டீசர் ஒன்று வந்துச்சு ரீசெண்டாக. ஒரு பிடிஎஸ் ஃபுட்டேஜ் யார் விட்டா? அது அவங்க தான். யாரு? நானூறுடைய ப்ரொடக்ஷனா? ப்ரொடக்ஷன்ல இருக்கு. ஃபுட்டேஜ் எந்த வீடியோ யூஸ் பண்ணாங்க அவங்க? அந்த வீடியோ தான் பிடிஎஸ் வந்து ப்ரொடியூசர் விட்டு அதையே எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க டாக்குமெண்ட்ரி. இப்போ என்னன்னா ஒண்டர்பார் ப்ரொடக்ஷன்ஸோட யூடியூப் சேனல் இருக்குல்ல, அதுல வந்து அந்த பிஹைண்ட் பிடிஎஸ் எல்லாம் இருக்கு. அதே கண்டென்ட்டை இவங்களோட டாக்குமெண்ட்ரியில யூஸ் பண்றதுக்காக பெர்மிஷன் கேட்டிருக்காங்க காப்பிரைட்ஸ்க்கு. அவங்க மெயின் வந்து ஃபுல் இது கேட்டிருக்காங்க, முடியாதுன்ட்டாங்க. சாங்ஸ் எதுவுமே அதெல்லாம் கிவ் அப் பண்ணி அந்த ஃபைனல் கட்ல ட்ரைலர்லயே ஒரு பிடிஎஸ் ஒரு 3 செகண்ட் வீடியோ வந்திருக்கு. அதுக்கு இப்போ ரிலீஸ் ஆக வேண்டியதுதான், இப்போதைக்கு எந்த இஷ்யூ இல்ல. ஆனா உண்டர்பால் அவங்க இன்க்ளூட் பண்ணதான பிரச்சனை. இன்க்ளூட் பண்ணவனா அதை ஒதுக்கிட்டு ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த 3 செகண்ட் பிடிஎஸ்க்கு அவங்க இது பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன கணக்குன்னா, அவங்க வந்து இந்த 3 செகண்ட்ஸை வந்துட்டு 24 ஹவர்ஸ்ல கட் பண்ணலைன்னா 10 crores வந்து ஒரு டேமேஜ். அது வந்து அவங்க தனுஷ் லாயர் சேர்ந்து வந்திருக்கு. விக்னேஷன் அதையோ ஸ்டோரியில போட்டிருக்காரு. அவர் என்னென்ன பிடிஎஃப் அமைச்சிருப்பார்ல, ஒரு 5 பேஜா போட்டோ எடுத்து ஸ்டோரியா போட்டாங்க. இல்ல எப்படின்னா, சரி இப்போ ஒண்டர்பால் ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து 400 பண்ணாங்க, அதுலயும் அதுக்கப்புறம் தான் இந்த காத்துவாங்க 2 காதல் பண்ணாங்களா, அந்த ஃபுட்டேஜ் எதையாவது போட்டுக்க வேண்டியதுதானே. இது ஒரு பஞ்சாயத்தா பண்ணிட்டு இவ்வளவு பண்ணியிருந்திருக்கலாம். மேபி அவங்க மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதானே, அந்த பட செட்ல தானே. அப்படியா? அவங்க 2 அங்க தான் மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் காதல் மலர்ந்ததா? ரூமர்ஸ் எல்லாம் வந்து லவ் கன்ஃபார்ம் ஆகி இப்போ சொல்லிட்டாங்க. ஓகே. சரி, நம்ம இதுல என்ன பேசுறதுக்கு? இப்போ யார் சைடு தப்பு கரெக்ட்னு பார்த்தானா, அதான் நான் அப்படியே பேசிட்டு இருந்த மாதிரி தான். இப்போ நீங்க வந்து இது ஒரு சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு யூடியூப் வீடியோவா நயன்தாரா ஒரு ஓன் சேனல்லையோ விக்கியோட ஓன் சேனல்லையோ ஒரு கண்டென்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்றோம், இது நம்ம பேசி பண்றோம், இது நம்ம பண்றதை நீ என்னோட சேனல் இல்லாம வேறோட சேனல் நம்ம போடுறோம் அப்படிங்கிறப்போ என்கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கணும், அதுதான் கணக்கு. சரியா? அதே வந்து நீ இன்ஸ்டாகிராம்ல போட போறேன்னா அதுக்கு தேவையில்லை. ஏன்னா பிடிஎஸ்ல நீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சினாலே அது வந்து அந்த கணக்குல வந்துடும். நீ வந்து யூடியூப்ல இருக்கிற ஒரு வீடியோ வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன்னா அது நீ அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டோரியா போடுறதுக்கு போஸ்டா போடுறதுக்குலாம் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அது ஒரு சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தா இதுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சது வந்து ஒரு பெரிய தப்பா சொல்லலாம். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிட்ட போய் ஒரு டாக்குமெண்ட்ரியை அதை ப்ரொடியூஸ் பண்ணி இதை ரிலீஸ் பண்றாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஃபுட்டேஜோட ஓனருக்கு ஏதாச்சும் ஒரு ரீமுனரேஷன் கொடுத்துருக்கணும். அது எனிவேஸ் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனா நயன்தாரா தான் ப்ராஃபிட். ஆமா கண்டிப்பா, அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க, எடுத்ததுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அது போக இந்த மொத்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு ஹேண்ட் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட், இந்த மாதிரி டபுள் ப்ராஃபிட் இருக்கும் இப்பவே நயன்தாராக்கும் விக்கிக்கும். அவங்க ஒன்றும் அது ஒன்றும் ஃப்ரீயா ஒரு யூடியூப்ல எல்லா ஆடியன்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா இது பண்ண போறோம் அப்படின்னு விட்டுதான் காப்பி அடிச்சதான் தப்பு. ஏன்னா அது அது வந்து மணி எங்களுக்கு வர போறது இல்ல, சும்மா ஒரு டாக்குமெண்ட்ரி விட்டுருவாங்க. அப்படி இல்லை, இவங்க வந்து ஒரு மணி மேக் பண்ணணும், ஒரு ப்ராஃபிட் வச்சு ஒரு பட்ஜெட் ஒரு அமௌண்ட் பார்க்கணும். அது மோட்டிவ்ல தான் அந்த டாக்குமெண்ட்ரின்னு ஒரு இதுக்குள்ளே வருது. இப்போ அதே அந்த நானோட செட்டை எடுத்து போவேன், அதே செட்ல வந்து விக்னேஷ் நயன்தாரா வந்து அவங்களோட பர்சனல் போன்ஸ்ல எடுத்த ஏதாவது ஒரு போட்டோஸோ இல்ல அவங்களோட போன்ஸ்ல எடுத்த பிடிஎஸ் வீடியோஸோ
அதே தான் யூஸ் பண்ணா இப்ப அதுக்கு ஒன்றும் தனுஷ் ஸ்ட்ரைக் அடிக்க போறது கிடையாது. அடிக்க போறது இல்ல. ஆனா அவங்க ஆமா. லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருந்தாங்க எங்க போன்ல எடுத்ததுக்குமே அவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு என்ன சொல்றது, இது யோசிச்சு பார்த்தா ப்ராப்பரா இது முன்னாடியே பேசிட்டு அதை வச்சிருக்கணும். இல்ல ஆல்ரெடி இதுக்கு ஒரு இந்த மாதிரி இந்த அமௌண்ட் இவ்வளோ ஒரு அமௌண்ட் நாங்க கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா இது எப்படி சொல்ல முடியும்? ஒரு என் பர்சனல் போன்ல நான் ஒரு இடத்துல எடுக்கிறேன். அப்ப என்ன என் செல்ஃபி நான் இப்போ இப்படி வச்சுக்கோ, நீ மியூசியம் போற, சரி மியூசியம் வந்து போட்டோஸ் நாட் அலௌடு. ஓகே நீ அது பெர்மிஷன் இல்லாம எடுத்துட்ட, நான் பார்த்து கவர்மெண்ட்ல இருந்து பாத்துட்டாங்க. அப்ப நீ டேக் டவுன் பண்ணா டேக் டவுன் பண்ணி தான் ஆகணும். உன் பர்சனல் போன் அது கரெக்ட். நான் வந்து மியூசியம்ல போய் செல்ஃபி எடுக்கிறேன். ஆனா நீ மியூசியம்குள்ள வந்து செல்ஃபி எடுத்து அந்த செல்ஃபி டெலீட் பண்ணுனா அதுல நான் ஆர்டிஃபெக்ட்ஸே காமிக்கல. சரியா? அப்ப நான் அதை எப்படி வந்து நீ என்கிட்ட சொல்ல முடியும்? என் போன்ல நான் என்ன போட்டோ எடுத்துக்கிறேன், அந்த போட்டோ நான் உன்னை கேட்டு ரிலீஸ் பண்ணும், அது என் போட்டோ தானே அப்படின்னு கேட்கறாங்கல்ல. செட் அவன் செட்ல ப்ரொடக்ஷன் செட், படம் ப்ரொடக்ஷன் படம். டேய் அந்த ஃபுட்டேஜ் நீங்க பார்க்கல, அது ஒண்ணும் இல்ல, ஒரு பீச்ல அவங்க 2 பேரும் இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்கிற மாதிரி இருக்கும். அதுல செட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி ஏதோ செட்டா இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எந்திரன்ல இருந்த மாதிரி ஒரு ரிவீல் ஒரு சீக்வென்ஸோ ஏதோ ஒரு சீன் ரிவீல் ஆன மாதிரி தான் ஃபைட் பண்ணலாம். அதுதான் அவங்க சைடுல ஆக்சுவலா ஒன்றும் பண்ண முடியல. அதனாலதான் பிரச்சனையே. தனுஷ் லீகலா எல்லாமே எடுத்துட்டாரு. எனக்கு வந்து நாடகம் பத்தி அந்த சீக்வலோ இல்ல அதை வச்சு பிளேவோ காமிக்ஸ் கேம்ஸ் பிடிஎஸ் வந்து எல்லாமே அவரு ஓன் பண்றாரு. அதுல இருந்து நானூறு தான் ஒண்ணுமே வரக்கூடாது அந்த மாதிரி. ஆனா இன்னொரு இது என்ன சொல்றாங்கன்னா, நானூறு வந்து ஆக்சுவலா தனுஷுக்கு ப்ராஃபிட்டே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஹிட் படம் செம்ம ஹிட். ஆனா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் ப்ராஃபிட் ஆகும். படத்தோட இனிஷியல் பட்ஜெட் வந்து 6 crores தான் இருந்துச்சாம். ஆனா படத்தை ஃபினிஷ் பண்ணும்போது 16 crores போயிருச்சு. ப்ரொடக்ஷன் வேற நடுவுல ஏதோ ஸ்டாப் ஆகி யாரோ டேக் ஓவர் பண்ணாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் ஸ்கெட்யூல் ப்ரொடக்ஷன் வேற யாரோ பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல் இது தனுஷ் போட்ட மாதிரி. கடைசில அது ரொம்ப லாஸ்ல தான் சேல் பண்ணாரு. ஆனா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அந்த படம் ப்ராஃபிட், பட் ப்ரொடியூசரான தனுஷ்க்கு அது ப்ராஃபிட் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. மேபி அது கூட ரீசனா இருக்கலாம். ப்ராஃபிட் இங்க எடுத்துடலாம்னு பாக்குறாரு, அவ்வளவுதான். 16 crores. ரெண்டு பிசினஸ் மேன் நடுவுல இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி இவங்க கைண்ட் ஆஃப் ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க. இல்ல இப்ப இந்த பாட்காஸ்ட் நம்ம இது ஏன் பேசுறோம்னா, இது வந்து இப்ப அவ்வளவு நாட்டுக்கு முக்கியமான விஷயம் கிடையாது. பட் இதை பேசுற அளவுக்கு இது ஒன்றும் சீன் இல்லை. இதுல என்ன கொடுமைன்னா, இது நிறைய பேர் இந்த லெட்டர் நயன்தாரா ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த லெட்டரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபயர் விடுறது என்ன, கமெண்ட்ல போய் அயன் லேடிங்கிறது என்ன, லேடிஸ் எனக்கு புரியல. இதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு இதுல? இப்போ உனக்கு இது நாட்டுக்கு தேவையான பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் அவங்க ஏர்ன் பண்றதுக்கான ஒரு இஷ்யூவை நம்ம எதுக்கு செலிப்ரேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்மளே பண்றது இல்லையா? அந்த இப்பதானே பேசிட்டு இருக்கோம். இல்ல நான் சொல்றது, நம்ம படம் பாக்குறோம், நம்ம படத்துக்காக பேசுறோம், அந்த படத்தை நம்ம ஓன் பண்ற மாதிரி பேசுறோம். அது வந்து வேற. அது நீ டிக்கெட் காசு கொடுத்து பாக்குற, சரியா? இப்ப இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிறது வந்து நீ வந்து ஒரு ஜெனரலா ஒரு ஜெனரிக்கான ஒரு இதுதானே. நீ அதை வந்து இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எதுக்கு பேசணும்? இல்ல தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணி எதுக்கு பேசணும்? இல்ல இல்ல இது எப்படி யூஸ்லெஸ் தான். பட் ஏதோ நடக்குது, ஹேப்பனிங்கா இருக்குல, நமக்கு போர் அடிக்குது. இல்ல சிரிப்பா இருக்கு நிஜமா. இல்ல நம்ம வாழ்க்கையில ஒரு இல்ல நீ நல்லா பாரு. இப்ப கங்குவா வந்து நல்லா இல்லங்கிறது இத்தனை பேர் பேஷ் பண்றாங்க, ஓகேவா? கங்குவா நல்லா இல்லங்கிறது இத்தனை பேர் பேஷ் பண்றாங்க. இப்ப நயன்தாரா பிரச்சனைக்கு இத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்க. நாட்டுல இந்த மாதிரி எத்தனை, இதை விட முக்கியமான பிரச்சனை எத்தனை நடக்குது? யார் அதை பத்தி எல்லாம் பேசுறா? ஒருத்தர் 2 பேர் பேசுறாங்க அதை பத்தி. அவங்கள யாரையுமே இல்ல. நீ யோசிச்சு பாரு. இப்ப வந்து நம்ம கங்குவா படம் நல்லா இல்லன்னு ஒருத்தர் வந்து மைக்கு முன்னாடி நின்று ஒரு 20-10 நிமிஷம் பேசிட்டு போற அந்த ஃபுட்டேஜ் திட்டினாரு. அதான் சொல்றேன், அப்படி பேஷ் அவுட் பண்றாரு. என்ன படம் எடுத்திருக்கீங்க, அமரன் பார்த்தா நல்லா அப்படிலாம் சொல்றாரு. இதே மாதிரிதான் எல்லாமே இருக்கு. அரசியல் பத்தி ஏன் யாரும் இப்படி பேசுறது இல்ல? பேசினா என்ன நடக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும். இனிமேல் பேசுவாங்க. இனிமேல்லாம் பேச மாட்டாங்க. பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க. யார் இவர் பேசுவாரா? தலைவர். ஓ அவரா? அவரு பேச மாட்டார். தொண்டர்கள் நாங்க பேசுவோம். அவராச்சும் பேசட்டும். அவர் வந்ததுக்கு அப்புறமாச்சும் இவங்க எல்லாம் பேசட்டும். எனக்கு அதுதான் முக்கியம். எனக்கு அவரு பேசுறது கூட முக்கியம் இல்ல. இவங்க எல்லாருக்கும் முதல்ல பேச ஆரம்பிக்கணும். இப்போ நயன்தாரா வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ எடுத்துட்டு வந்து நிக்கும் போது பேசியிருந்தா சப்போர்ட் பண்ணிருக்கேன். நம்மளே ஒரு ஃபுல் வீடியோ இதுக்காக டெடிகேட் பண்ணி பேசிருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இது அவங்களோட பர்சனல் விஷயம், அவங்களோட ப்ரொடக்ஷனுக்காக பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு பெரிய அவங்களோட ஹாப்பினஸா எதுக்கு பாக்குறாங்க, ஃபயர் விடுறாங்க. இது பார்த்தா ரொம்ப சில்லியா இருக்கு. இது இதுக்குள்ள இன்னொன்னு என்னன்னா, அவங்க என்ன சொன்னாங்க, தனுஷ் வந்து மேடையில பேசுறதெல்லாம் போய் அதான் அதுக்கு அவன் வந்து கெட்டவன்னு காமிக்கிறது பண்ணலாம், அது ஒன்னும் பண்ணலாம், தப்பு இல்லையா? டீஃப்ரேம் பண்றதுக்கும் பண்ணலாம். அவங்களுக்கு டீஃப்ரேம் பண்ணி எந்த யூஸும் இல்ல. இவ பண்ணி அவ நயன்தாரா பண்ணி தனுஷ்க்கு எது இறங்குறது இல்ல, ஒன்னும் ஏறும் போறது இல்ல. ஆக்சுவலா அது ஒரு உண்மைதான். யாரும் ஸ்டேஜ் ஏறி நல்லா பேசினாலும் அவங்க நல்லவன்னுட்டு இல்ல.
அதான் எவ்ரிஒன் ஹஸ் a ஃபேஸ். ஆ அது கரெக்ட் தான். அது நமக்கு தேவையும் இல்ல. அந்த Actually ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் காலேஜ் எங்கேயா ஆக்சுவலா நீ அந்த பர்சனல் அவன் கேரக்டர்னு எடுத்துக்கிட்டா யாரும் அவ்வளவு ஒன்றும் நல்லவங்க இல்ல. இல்லையா இல்ல நான் என்ன சொல்றேன்னா இந்த பர்சனல் ஸ்டஃப்புக்குள்ள வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் சரியா, நீ வந்து ஒரு ஆக்டர் பாக்குற அப்படின்னா அந்த ஆக்டரோட ஸ்கிரீன் பிரசன்ஸை பார்க்கணும். ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல ஸ்கிரீன்ல நடிக்கிறாரு, அவரோட படம் உனக்கு பிடிக்குது, தட் இஸ் ஃபைன். ஆனா அவரோட பர்சனல் லைஃப்ல இருக்கிறத இதோட என்ன தெரியுமா ஹரி கூத்து, இந்த யாராவது டைவர்ஸ் ஆனாங்கன்னா உடனே அண்ணா அண்ணி ஏன் பிரிஞ்சுட்டீங்கன்னு கேட்பானுங்க பத்தியா சாமி. அவனுக்கு தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் அவங்கள மாதிரி ஆடியோ பாக்குறாங்க. இப்ப விஜய் எப்படிங்க அண்ணனா ரேஷன் கார்டுல சேர்த்து வீட்டுல படுக்க வச்சுக்கோங்க. யாரு ரேஷன் கார்டு வேணாம் எங்களுக்கு. இது business மனசுல அவங்களுக்குள்ள இருந்தா நடக்குது, அதை பேசுறாங்க, அதுதான் சொல்றேன். அதெல்லாம் சரிதான். பட் ஆனா அதை சோசியல் மீடியா கொண்டு வராங்கல்ல, கொண்டு வரப்போ they need some supportல அதை எதிர்பார்க்கறாங்கல்ல, அது பப்ளிக் டர்னா எதிர்பார்ப்பாங்க. அவங்க அந்த சப்போர்ட்டுக்காக தான் சோஷியல் மீடியால கொண்டு வராங்க. 2 வருஷம் இத பத்தி பேசாம இன்னைக்கு ஏன் இத பேசணும்ங்கற ஒரு மேட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பெரிய இது வந்து இப்போ எல்லா இந்த லெட்டர் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா ஜெனரலா ஒருத்தங்க புதுசா வராங்கடா, இது வரைக்கும் தனுஷ் பத்தியும் தெரியாது, ஒரு நயன்தாரா பத்தி எதுவுமே தெரியாது, ஃப்ரெஷ்ஷா ஒருத்தங்க வராங்கன்னு வெச்சுக்கோ. ஒரு 10 வயசு குழந்தை 12 வயசு குழந்தை அந்த லெட்டர் படிக்குது, இது வரைக்கும் அது பெருசா படமே பார்த்தது இல்ல அப்படின்னா அந்த லெட்டர் படிக்கும்போது என்ன தோணும்? தனுஷ் வந்து சூப்பர் வில்லனு அப்படிதான் தோணும். அப்படியே போர்ட்ரே ஆயிருக்கு. அதான் சொல்றேன். இது தனுஷ் இன்னைக்கு இப்ப வரைக்கும் அதுக்கு எதுவும் ரிப்ளை பண்ணல. இதே தனுஷ் இதே மாதிரி ஒரு இதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு நோட் ரிலீஸ் பண்ணா அதை படிக்கிறவங்களுக்கு எல்லாம் இவங்க வந்து வில்லனா ஒரு இதா தெரிவாங்க. நான் என்ன சொல்றேன்னா இது எதுக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க? இது வந்து நாட்டுக்கு இப்ப அவ்வளவு முக்கியமான பிரச்சனை இல்ல. இந்த பிக் பாஸ் இந்த சினிமா இதெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறத விட்டுட்டு வேற ஏதாவது நிறைய இருக்கு அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு, இதை சீரியஸா கொண்டு போறதுக்கு. எத்தனை பிரச்சனை நடக்குது அதை பத்தி எல்லாம் யாருக்குமே கவலை இல்ல. இப்ப இது எதுக்கு இவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்கிறது எனக்கு அதுதான் மெயினா எதுக்கு வந்துச்சுன்னா லைக் இப்படி தனுஷ் ஒண்ணு பண்ணிருக்காரு இண்டஸ்ட்ரியில இருந்து. லாஸ்டா 24 hours டைம் கொடுத்தானா என்ன பண்ணன்னு தெரியல. பப்ளிக் சப்போர்ட் வந்தா கொஞ்சம் டைம் கிடைக்குமா, இல்ல டிஸ்ட்ராக்ட் ஆகுமா, இல்ல கேஸ் ஏதாவது போட்டு இன்னும் டைம் இன்னும் ஓட்டலாமா, அதுக்கு தான் பண்ணிருப்பாங்க. இல்ல மெயினா தெரியுமா இண்டஸ்ட்ரியில ஒரு பவர் வச்சு ஒண்ணு பண்றாங்களே, அது அது இருக்க கூடாதோ இல்ல அது பிடிக்காம அப்படி பார்த்தா அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தானே. ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வராங்கல்ல, வெளியே கொண்டு வரப்போ இருக்குதே இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய நடக்குது, நம்ம ஒரு சில பேருக்கு தனுஷ்லாம் ஐடியாலா இருக்கிறாரு. சோ அப்படி இருக்கிறப்போ அவரே இப்படி பண்றாருங்கிறப்போ நீ சொல்றதை இப்படியும் டைவர்ட் ஆகலாம். அப்படி யோசிக்கிற பசங்க சரி என்னடா இவரே இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்கல்ல. இப்படியும் கொடுத்தா என்ன இப்ப பிரச்சனை, இப்ப இவன் தான் ப்ரொடியூஸ் பண்றான், என்ன தெரியுமா? அதனாலதான் இததான் சொல்றேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஒருத்தர் வந்து செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்னா அவரோட ஸ்கிரீன்ல வர அவர் ஸ்கிரீன் பிரசன்ஸ் செலிப்ரேட் பண்ணுங்க, அவர் ஒரு ஆக்டரா மட்டும் செலிப்ரேட் பண்ணுங்க. அவர் பர்சனல் லைஃப்குள்ள போய் பார்க்கவே வேண்டாம். யாரும் போய் நோண்டி பாக்குறது இல்ல, அவங்க பர்சனல் லைஃப் வெளியே காமிக்கிறாங்க. அதை காமிக்கிறதுக்கு இவ்வளவு ஈகர்னஸ் காட்ட வேண்டாங்கிறது என்னோட ஒரே ஒரு சேயிங்னு வச்சுக்கலாம். நான் அதான் சொல்ல வரேன். எதுக்கு இவ்வளவு ஒரு ஈடுபாடு அவங்க பர்சனல் லைஃப்ல உங்களுக்கு என்னையா இவ்வளவு ஆர்வம்? அது சொல்றதா பட் அது கரெக்ட் தான். ஏன்னா அது அந்த அந்த கிசுகிசுல நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். பயில்வாடுறாங்க அந்த மாதிரி இருக்க ஆளுங்க எல்லாம் பயில்வாடுறாங்க மாதிரி இருக்க ஆளுங்க எல்லாத்துக்குமே சோறு இருக்குது. அந்த காசிப் வச்சா வீடியோ போல நினைக்கிறேன் போட்டிருந்தானா நான் தான் கூட வந்தேன். ஆமா 2 காசு வாங்குறப்போன்னு பேசியிருப்பாப்ல. ஆமா கண்ணாடி போட்டு ஏதாவது பேசியிருப்போம் அப்படி. கண்டிப்பா அதான் சொல்றேன். இது பாரு இது வச்சு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆகுது பாரு. இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கு. எம்ஜிஆரோட பீரியட்ல இருந்து இந்த கிசுகிசுக்கு மேல ஒரு ஆர்வம் எப்பவுமே இருக்கு. காசப்ஸ்க்கும் பீப்புளுக்குமே ஒரு நிறைய ஒரு இது இருக்கு. ஆமா ஒரு சின்ன காசப்ஸ் இருந்தாலும் நம்ம சும்மா யாராவது தெரியாதவங்க இருந்தா கூட ஒரு செகண்ட் கேட்டுட்டு தேவையில்லாம் போயிடலாம். தெரிஞ்சவங்க நல்லதான், தெரிஞ்சவங்கன்னா பாத்துட்டே இருக்கிறாங்க. இல்ல கூட படிக்கல இவனே இருக்கிறான்டா, இவன் திடீர்னு லவ் பண்றேன்னு உனக்கு இன்னொருத்தன் சொல்றான்டா, அந்த பொண்ணு யாருங்கிற உனக்கு கியூரியாசிட்டி உனக்கு வராதா? அது வரும்டா. அது என் ஃப்ரெண்டு அதனால எனக்கு வரும். எனக்கு புரியுதா? அதான் நான் சொல்றேன். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் சரி பக்கத்து பையன் லவ் பண்றான், உங்க ஸ்கூல் பொண்ணு லவ் பண்றான்னா யாரா அந்த பையன் கேட்கதான் தோணும். யாரா அந்த பையன்? நான் தான் எனக்கு அதான் காசப்ஸ் பத்தி சொல்லும் போது நம்ம அந்த காசப்ஸ் வந்து லைக் நம்ம ஒரு எவல்யூஷனே ஒரு பெரிய பிளே பண்ணிருக்கு. நான் எங்கேயோ பார்த்தோம் படிச்சோம். என்னன்னா இவரு போன் கண்டுபிடிச்சது நீ சத்தியமா அந்த பக்க ஸ்கூல்ல இருந்தேன். அவர் போன் கண்டுபிடிச்சால கண்டுபிடிக்க முடியே அது வந்து இது இப்படிதானே இருக்கும். பேசுறது வயர் இருக்குல்ல, அது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா கான்சர்ட் நடந்துட்டு இருக்குமாமா. தூரத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் போக முடியாதவங்களுக்கு எல்லாம் வயர் வந்து வீட்டுல எல்லாத்த வீட்லயும் அந்த வயர் இருக்கும் கனெக்ட் பண்ணிருப்பாங்களாமா. அது மெயின் கண்டுபிடிச்சது அந்த கான்சர்ட் நடக்குது வீட்டுல இருந்து கேட்க இருக்குதான். சோ மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அந்த காசு பேசுறதுக்காக நடக்காத டைம்ல எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க இப்படி பேசினா கேட்கனால பக்கத்து வீட்டுல இருந்து மீட் பண்ணா வீட்ல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க காசப்ஸ். சோ அதுக்கப்புறம் தான் இவருக்கே தோணி இருக்கு, ஓ இது வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு தான் அந்த போனுங்கிற மேட்டரே உள்ள வந்திருக்கு. சோ 1-to-1
கம்யூனிகேஷன். காசிப்ஸ் வந்து ஒரு எவல்யூஷனுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ பேசுற காசிப்ஸ்க்கும் மேபி ஏதோ ஒன்று நடக்கலாம். நீ சொல்றியா? சரி ஒரு மாற்றம் நிகழலாம். இன்னைக்கு வந்து நியூஸ்ல பார்த்தா அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு நிறைய ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நயன்தாரா போஸ்ட்க்கு. யாரெல்லாம்னா தனுஷ் கூட நடிச்சவங்க, பார்வதி எல்லாருமே தனுஷ் கூட நடிச்சவங்க, ஐஸ்வர்யா எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸ்ரீயா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அப்புறம் அனுபமா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அப்புறம் யாரு மரியான் ஹீரோ பார்வதி அவங்க ஸ்டோரியே போட்டாங்க, ஸ்டோரியே போட்டாங்க. அப்ப மரியான் அண்ணன் என்ன பண்ணிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அதான் இப்போ வந்து நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஓகே, கண்டிப்பா அவங்களோட கிரீவன்ஸ் இருக்கும். அது எல்லாமே இப்போ ஓப்பன் அப் ஆச்சுன்னா ஒரே இதுல மீட்டு மாதிரி அடிச்சு நிறுத்திடுவாங்க, எல்லாருமே ஒரே பாயிண்ட்ல ஓப்பன் அப் ஆயிடுவாங்க. எல்லா கம்ப்ளைண்ட் இதுவே இதனால நிறைய பேர் வெளியே வந்து இன்னும் நிறைய சொல்றது ப்ரொடியூசர்ஸ் இதெல்லாம் வெளியே சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய விஷயம் வெளியே தெரிய வரும். இப்படி ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கலாம்ல. அது கரெக்ட் தான்டா, நான் அது தப்புன்னு நான் சொல்லல, பட் அதை ஏன் செலிப்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். காசிப்ஸ் வந்து எல்லா நேரத்துலயும் வந்து தேவையில்லாத விஷயம் கிடையாது. சில நேரம் காசிப்ஸ் யாரா காசிப் தான் முக்கியம், காசிப் பண்ணுங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்களே, புறந்து பேசணும். தளபதி சொல்லியிருப்பா, வேலைக்காரல தளபதி சொல்லியிருப்பாப்ல, என்ன தளபதி தளபதி ஓகே தளபதி சொல்லியிருப்பாங்க, ஒன்னும் உங்களால முடியல புறணி பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புறணி பேசுனா சில விஷயங்கள் வெளியே வரும். சோ அப்படி இருக்கிறனால வே ஆஃப் இதுவும் தேவைதான், தேவையில்லாத விஷயம்னா ஒண்ணும் கிடையாது. இதே மாதிரி மத்த ப்ரொடியூசருக்கு ஆயிருந்து அதுவும் வெளியே வரலாம், ஏதோ ஒரு விஷயங்கள் வெளியே வர ஒரு காரணமா இருக்கலாம். இது நடுவுல ரெண்டு சைடும் தான். இப்போ தனுஷ் சைட்ல இருந்து அவங்க மேல வேற ஏதாச்சும் மேபி அலிகேஷன் கிரியேட் ஆகலாம், அது ஒரு கண்டென்ட் மாறலாம், அவங்க சைட்ல ஏதாச்சும் தப்பு இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு அல்டர்னேட்டிவ் வெளியே வந்தாதானே நமக்கு தெரிய வரும். எல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் பாப்கார்ன் சாப்பிட்டு படம் இது நியூஸ் வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, ஏன் டிலே தான் இருக்கும். டிலே அதான் கரெக்ட். பிளஸ் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. மெயின் வந்து என்னன்னா, ஒரு விமன் வந்து ஒரு மென்னுக்கு அகைன்ஸ்டா ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்கிறப்போ அது ஒரு ரீச் வந்து சரியலா இருக்கும். ஓகேவா, நீ வந்து இத வந்து தனுஷ் நயன்தாரா மேல ஒரு கம்ப்ளைண்டா வச்சிருந்தா கூட இதுக்கு இவ்வளவு ரியாக்ஷன் இருந்திருக்காது. இப்ப நயன்தாரா வந்து தனுஷ்க்கு வச்சுட்டாங்க, அதுதான் வந்து இப்ப இங்க மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். சரியா, அதுக்கு தான் இவ்வளவு பெரிய ஒரு ட்ரெமெண்டஸ் சப்போர்ட் எல்லாமே அதுக்கு வருது. இதெல்லாம் எதுக்குன்னா அவங்களோட ஒரு கண்டென்ட் ரிலீஸ் ஆகிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு விஷயம். அது இப்ப என்னன்னா, நடுவுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைக் அடிச்சாங்க. நம்ம ஷார்ட் பிலிம் வந்து நம்ம 2 பார்ட் யூஸ் பண்ணிதான் நினைக்கிறேன், 2-3 பார்ட் யூஸ் பண்ணிதான். நமக்கு வந்து இனிஷியலா நம்ம புது ஷார்ட் பிலிம் புது சேனல் அப்படிங்கிறதுனால நமக்கு அடிக்கல. அடிக்கல. இதே வந்து டாப் சேனல்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைக் அடிச்சாங்க. சரிகமா வந்து அடிச்சு நிறுத்திட்டாங்க. சொல்லக்கூடாது, அதுக்கும் ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்களாமா. பாட்டு ஹம் பண்ணா எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைக் அடிச்சாங்க. விஜய் சித்து vlogs ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க, பரிதாமங்களுக்கு ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க, எல்லாத்துக்குமே ஸ்ட்ரைக். அடி சரியான அடி ஸ்ட்ரைக். அதுல என்னன்னா அவங்களோட கண்டென்ட் அவங்க எவ்வளவு ப்ரிசர்வ் பண்றாங்க, அது கூட ஓகே. அதுக்கு இந்த அல்காரிதம் வந்து எவ்வளவு சப்போர்ட் பண்ணுது பாரு. ஹம்மிங்க கூட அதை ரெகக்னைஸ் பண்ணுதுன்னா டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்கு. முதல்ல எல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்மளால ரெகக்னைஸே பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். இப்ப பாரு இன்டெப்தா யூடியூப் வந்து 2005ல லான்ச் ஆச்சா, அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஏதோ ஜூல போய் எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் அது ஒரு இனிஷியல். இது இப்போ இது எவ்வளவு இன்டெப்தா இருக்குன்னா எவ்வளவு இன்டர்கனெக்டடா இருக்கு பாரு. இத்தனை நாள் இந்த ஒரு 20 இயர்ஸ்ல எவல்வ் ஆயிருக்கிறது, நம்ம ஹம் பண்றது கூட அதுக்கு மேட்ச் பண்ணுதுன்னா அது நம்ம எவ்வளவு ரெகக்னைஸ் பண்ணுது. அதுதான் ஒண்ணும் இல்ல ஹரி. இப்ப நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், இப்ப நம்ம கண்டினியூஸா இந்த இஷ்யூ பத்தி பேசிட்டு இருக்கோம்னா நம்ம முடிச்சுட்டு போய் போன் எடுத்தோம்னா எல்லாரும் போன்லயும் ஃபர்ஸ்ட் அந்த கண்டு தான் வரும். ஏன் பாக்குறீங்க? அதுதான். அப்ப இது இந்த டெக்னாலஜி வந்து எவ்வளவு வளர்ந்துட்டு இருக்கு. இது வந்து நம்மளோட இதுக்கு எவ்வளவு அடாப்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு காசிப் பேசினா கூட அந்த காசிப்புக்கான கண்டென்ட் நமக்கு கொடுக்குது. ஸோ அது வந்து டெக்னாலஜி அப்ரிஷியேட் பண்றதா இல்ல டெக்னாலஜி பத்தி பயப்படுறதா அப்படிங்கிறதே தெரியாதுங்கிற மாதிரி இருக்கு. அத பாரு, அதை ஓபன் பண்ணோன்னே அதான் வருது. இது நம்ம இந்த ஃபாலோ பண்ண வேண்டாம். ஜூம் ஜூம் ரொம்ப நோட்டீஸ் பண்ணுது. இப்போ என்னன்னா, இப்ப இந்த நயன்தாரா இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல, நான் ஏதோ ஒரு இது பார்த்தேன், ஏதோ ஒரு மியூசிக் பேஜோ என்னமோ, அவங்க எக்ஸாக்டா 400 பாட்டு போடுறாங்க அதே டைம்ல. இது இப்ப இது பூம் ஆயிட்டு இருக்கு, 400 எல்லாம் சொல்றாங்க. உடனே அவங்க போஸ்ட் போடுறாங்க யூடியூப்ல வந்து அந்த பாட்டு ரிலீஸ் பண்றாங்க, அதுல இருந்து ஒரு லிரிக்கல் ரிலீஸ் பண்றாங்க. அந்த மாதிரி கிரியேட் ஆகுதுன்னா திடீர்னு இந்த மேட்ரிக்ஸ் படம் பாக்குற மாதிரி இருக்கு. எல்லாமே டிசைட் பண்ணி வச்சு நம்மளே பேச வைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. அது ஒரு விஜய் சேதுபதி ஏதாவது கேட்பாங்க, விஜய் சேதுபதி வெளியே வந்தாருன்னா அவர் ஏதாவது வாய் போடுவாங்க, இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. விட்டா அவர் பையனை கூட கேட்பாங்க, சூர்யாவை கூட போய் கேட்பாங்க. அப்பா படம் இது ஏன் படம் அப்படின்னு. அப்பா வேற, நயன்தாரா வேற, அப்பா வேற. இல்ல அதுல அவரும் நடிச்சிருக்காரு, அவர் படமும் தான். சின்ன பையனா பண்ணிருப்பாரு.
நீங்க அப்ப என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு அவனை கேட்பாங்க அவரை. அப்புறம் வந்து அவரு அப்ப அதுக்கு என்னன்னு கூட ஞாபகம் இருக்காது. அந்த மனுஷங்க அதெல்லாம் கேட்டாங்க. கண்டிப்பா பின்னால் காடுகள் கேட்பாங்க. எனக்கே நிறைய படத்துக்கு பேமெண்ட் வரலங்க, எந்த படத்தை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியலங்க. இப்போ காப்பிரைட்னு சொல்லும் போது கிங் ஆஃப் காப்பிரைட்ஸ் ஒருத்தர். ஸோ அவர் மியூசிக் கை வச்சாலே கடவுள் சொல்லு. இளையராஜா தான். காப்பிரைட்ஸும் கடவுளா. நீங்க பண்றதுக்கு என் பாடல்கள் மட்டும்தான் காரணம். எனக்கு தெரிஞ்ச ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்காதது வந்து இந்த கல்யாணங்களுக்கு மட்டும்தான். அடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு ஒரு 40 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல எங்க ஊர்ல இங்கிலீஷ் பாட்டு தான் போடணும். 40 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல இளையராஜா பாட்டே இருக்காது. பாதி கல்யாணமே நடந்திருக்காரு. பையன் மட்டும் எடுத்துப்பாரு, அவருக்கு ஃபேமிலிக்குள்ள எடுத்துக்கலாம். வெளியே இருந்தா வெட்டுதான். பையன் எடுத்துக்கலாம், பிரேம்ஜி எடுத்துக்கலாம். அவர் மியூசிக் யார் தொட்டாலுமே அவர் அடிச்சிருக்காங்க. சோ அதே இதுதான் தனுஷ் பண்ணிருக்காங்க. ஏன் ஒரு ரிலேட்டபிள் ஃபேக்டர் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் வந்து பயோபிக் பண்றாரு. சோ இப்போ இருந்த கேரக்டருக்குள்ள ஒருவேளை இருக்கலாம்ப்பா. இல்ல ரோஹிணி சொன்னாங்கடா, இன்டர்வியூல சொல்லிருப்பாங்க. ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூல இந்த மாதிரி ரகுவரன் வந்து கேரக்டருக்குள்ள ஒரு படம் சைன் பண்ணிட்டாருன்னா கதை கேட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா அந்த கேரக்டராவே இருப்பாராமா. இப்ப அஞ்சலி படம் நடிக்கும் போது ரொம்ப சாஃப்டா இருப்பாராமா, ரொம்ப அன்பா இருப்பாரு, அப்படிதான் இருப்பாராம். அதே வில்லன் நடிக்க போறப்ப பாஷா அந்த படம் நடிக்கும் போது அப்படியே ரொம்ப வில்லனா தான் வாழ்வாராமா. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு தலைவர் தனுஷ் ஆமா கேரக்டரா மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது கேரக்டரா மாறின பார்த்து நீங்க இப்படி பேசுறத பார்த்தா நீங்க தனுஷ் தப்பு சொல்றீங்க. தனுஷ் பண்ண தப்பு இல்ல. சரி, திரும்பி இந்த இஷ்யூக்கு வந்தானா அங்க லெட்டர்ல ஒன்னு என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்க அது ஒண்ணு. ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஃபேக்கா ஒரு வேற மாதிரி இருக்காங்க, ரியல் அது பாதி கூட நிஜத்துல இல்ல அப்படின்ட்டு. ஜெர்மன்ல ஏதோ அது கடைசி பிட் என்ன பண்ணிருந்தாங்க ஜெர்மன்ல என்னது ஷெடன்ஃபுட்னு ஒரு மென்ஷன் பண்ணி. ஏன்னா உன்னர்பார் வந்து ஜெர்மன் வேர்டு ஒண்டர்ஃபுல்ங்கிறது. அதுக்கு கடைசியில வந்துட்டு நீங்க இது 9th லெட்டர்ல கடைசியில மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அது என்ன மீனிங்னா அடுத்தவங்களோட ஃபெயிலியரை பார்த்து என்ஜாய் பண்றது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு சொல்லி தனுஷ் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்டர்ல உன்னே என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து நான் ரொம்ப கீழ இருந்து எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லாம வந்திருக்கேன், உங்களுக்கெல்லாம் அண்ணா இதெல்லாம் இருந்து நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, நான் எதுவுமே இல்லாம இந்த பொசிஷன் வந்து நிக்கிறேன். ஸோ நீங்க எப்படி நீங்க என்ன இது பண்ணலாம். ஸோ அவங்க எப்படி சொல்றாங்கன்னா தனுஷ் வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, அப்க்ரோயிங் ஆக்டர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்காங்க. இந்த ஆக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரோ செலிபிரிட்டிஸ் எல்லாமே இந்த மாதிரி போடுறாங்கல்ல ட்விட்டர்ல போடுறப்போ இதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டீம் ஒர்க் பண்ணுவோம்னு கண்டிப்பா. ஏன்னா என்ன வேர்ட் யூஸ், ஏன்னா இவனுங்களுக்கு இவ்வளவு தூரம் அறிவு இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அந்த வேர்ட்ஸா இருக்கட்டும், அந்த ஃபார்மேஷனா இருக்கட்டும், படிக்கும் போதே ஓ மை காட் ஃபீல் பண்ணீங்கன்னு பசங்க ஆர்காசமா இருக்கட்டும். இந்த எல்கேஜி படம் பாத்தீங்க, அதுல ஒரு பிஆர் டீம் ஒர்க் பண்ணுவாங்க. கண்டிப்பா சொல்றேன் எல்லாத்துக்கும் பிஆர் டீம் இருப்பாங்க, எல்லாருக்கும் இருப்பாங்க. கண்டிப்பா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஷார்ட் இருப்பாங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஹைப்பெல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. அதான் எப்படி சொல்றது, இப்போ ஒரு படமே வந்துச்சுனாலும் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்றாங்களா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்குது. லைக் அட்வர்டைஸ்மெண்ட்ல ஆரம்பிச்சு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வரைக்கும் அவங்க என்ன பேசணும், என்ன டிசைன், ரீல்ஸ்லாம் ஏன் ட்ரெண்ட் ஆகுது, சாங்ஸ் வந்தோடனே ஏன் அதை டான்ஸ் ஆடுறவங்க அதை எடுத்து போடணும், அதுக்கு ஏன் அவங்க பேமெண்ட். அதான் இப்படி இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போதோ கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் ஆகும்போதோ இதுக்கு பேக்ரவுண்டில் இதை வச்சு ஒரு மணி மேக் பண்ணுற ஒரு டீம் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, இது முழுக்க அந்த செலிபிரிட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூவோ இல்லை பாதிக்கப்பட்டவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவோ இல்லை. இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நடக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு டீம் ஒர்க் பண்ணுது, அதை நம்ம எப்படி கன்சியூம் பண்ணுறதே அந்த டீம் தான் டிசைட் பண்ணுது. கரெக்ட். சரி, பிக் பாஸ் மாதிரி கிட்டத்தட்ட நம்மள அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த கான்ட்ரவர்சிஸ்க்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேணான்னு சொல்லலை, இதை எவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மள இந்த சொல்ற மாதிரி இந்த எல்லாரும் செலிப்ரேட் பண்ண வேண்டாம். இது வந்து நீங்க வந்து ரியாக்ட் பண்ணலாம், பட் இது செலிப்ரேட் பண்ற அளவுக்கு ஒரு விஷயமா இதை எடுத்துட்டு போக வேண்டாங்கிறத என்னோட கருத்து. இது அதான் நான் ஃபீல் பண்றேன். பார்ப்பது எதுவும் நிஜம் அல்ல, அனைத்தும் நகல். ஆமா, அந்த 3 குரங்குகள் கதை தான். கண்ணால் கேட்டு பார்ப்பது, காதால் கேட்பது, வாயால் பேசுவது எல்லாமே போய் தான். அண்ணன் தனுஷ் அண்ணன் மட்டும்தான் உண்மையான ஆளு. சரியா, எண்ணம் போல் வாழ்க்கை. அதெல்லாம் இல்ல, என் தலைவன் சிம்பு தான். நிறைய பேர் வந்து அவர் பண்ணது வந்துட்டு எந்த பிரச்சனை எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வரது வந்து தனுஷ் தான். இன்னைக்கு என்ன டேட் 9லாம் இது இல்ல, என் தலைவர் ஏதாவது போஸ்டிங் போட்டு வச்சிருக்க போறப்பல கார்த்தி தனுஷ் ஒரு இஷ்யூ வந்தது, எல்ஜிபிடி இஷ்யூ. இப்போ வந்து இந்த காப்பிரைட் இஷ்யூ. தனுஷ்க்கும் அந்த இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு இது இருந்துட்டே இருக்கு. கான்ட்ரோவர்சி வந்தாலே அவரு தான் ஃபர்ஸ்ட் வராரு. ஆக்சுவலா நிறைய ரூமர்ஸ் இருக்கு. சார் நான் இல்ல சார், நான் எடுத்துட்டு சார் அடிச்சிட்டு போகல புதுப்பேட்டையில. அந்த மாதிரி எதை எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து தனுஷ் தான் இருப்பாப்ல. அதான்
இப்போ ரீசெண்டா வந்துட்டு அவர் என்னன்னா இப்போ வளர்ந்து வர எந்த ஆர்டிஸ்டும் அவர் பிடிக்கிறது வேணா. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கே ரூமர் போயிட்டு இருந்தது. எஸ்கே வந்து அந்த ரெமோ டைம்ல வந்துட்டு ஆடியன்ஸ் அழுதுருப்பாரு. என்னங்க பிரச்சனை, எவ்வளவு பேருங்க கொடுப்பீங்க உங்களுக்கே தெரியும், முன்னேறவே கூடாது, ரொம்ப எமோஷனலா பேசிருப்பாங்க. அதோட ரீசன் யாரு பார்த்தா தனுஷ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் க்ரோத் பிடிக்கலன்னு. இப்போ ரீசெண்டா தனுஷ் எஸ்கே சொல்லியிருப்பாரு இன்டர்வியூ வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் அந்த எதிர்நீச்சல் படத்தை பத்தி ஏதோ கேக்குறப்போ அதான் டேமேஜ் ஆன பீஸ் நானு இந்த லிரிக்ஸ் அது வந்து தனுஷ் சார் எழுதுனது அப்படிங்கிற மாதிரி தனுஷ் பிரைஸ் பண்ணி பேசுறப்ப இடையில ஒரு போட்டோலாம் வந்துச்சு அந்த டைம்ல, 2 பேரும் ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோலாம் ரீசெண்டா அமரன் முன்னாடி அமரன் கையில இல்ல. அது ஆக்சுவலா அது வந்து தனுஷ் பேசினாங்கிறது சொல்லல, தனுஷ் வளர்த்தி விட்டாருன்னு மத்தவங்கள பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து 3ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு காமெடியா. எஸ்கே சொன்னதுன்னா வளர்த்து விட்டீங்க, அத வந்து பேசினே இருக்கிறாதீங்க அப்படின்னு தான் சொன்னாரு. வேற யாரும் பேசாங்கன்னு சொல்லல, வளர்த்து விட்டீங்க சரிதான், சொல்லி காட்டக்கூடாது, பேசக்கூடாது, இதுவே பேசிட்டு இருக்கிறீங்கன்னா. அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ எல்லாம் இப்ப டிடி கூட போட்ட ஒரு இன்டர்வியூ எல்லாம் திரும்ப போடுவாங்க சிவகார்த்திகேயன் தனுஷ் இருக்கிற மாதிரி. அதுல வந்து தனுஷ் எங்கேயுமே சிவகார்த்திகேயன் மென்ஷன் பண்ண முடியாது. எங்க ஹீரோ இப்படிதான் பண்ணுவாரு, எங்க ஹீரோ அப்படி அவர் ஒரு ப்ராடக்டா செல் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுவும் ஒரு மாதிரி மேபி சிவகார்த்திகேயன் அஃபெக்ட் ஆயிருக்கலாம். இல்ல அது ஒண்ணு. இன்னொன்னு இப்போ நயன்தாரா பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ இந்த எதிர்நீச்சல் படத்துல வந்து இந்த லோக்கல் பாய்ஸ் பாட்டுல வந்து ஃப்ரீயா டான்ஸ் பண்ணி அதுதான் நான் கேட்க வந்தேன். இல்ல இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகுதே, இவங்க 2 பேரும் பெரிய செலிபிரிட்டிஸ்ங்கிறத தாண்டி இவங்களுக்கு காமனா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காதா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதா? இல்ல அத ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தாங்கங்கிற மாதிரிலாம் தனுஷே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்டு வந்து நான் கேட்டோடனே நோ சொல்லாம சோ இப்படி மென்ஷன் பண்ண ஒரு தனுஷ் ஏன் நயன்தாராக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு என்னவோ நானும் ரெண்டுதான் பேசும்போது அந்த லெட்டர் தான் திருப்பி அதை வச்சுதான் பேசுறேன். லெட்டர்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நானும் ரெண்டு ரிலீஸ் பண்ணி வந்துட்டு தனுஷ் வந்துட்டு ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா அந்த படம் வந்து ஓடாத மாதிரி சொல்லியிருப்பாரு. பார்த்தா அன்பார்ச்சுனேட்டா தனுஷ் எதிர்பார்க்க படம் நல்லா ஓடிடுச்சு. அதனாலயும் அவருக்கு அந்த இந்த 2 பேருக்கு மேல ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்க, தனுஷ் தான் எங்க மேல ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, என் மேலேயே ஹஸ்பண்ட் மேல ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, ஒரு கிரட்ஜ் வச்சுட்டு இதெல்லாம் பண்றாங்கன்னு போட்டுருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நானும் படம் ஆக்சுவலா ஹிட் ஆகக்கூடாதுன்னு தனுஷ் நினைச்சிருக்காரு. ஆனா படம் ஹிட் ஆனதுனால அவருக்கு இது காண்டாயிடுச்சு. ஆனா நான் என்ன கேட்கணும், ப்ரொடியூசர் எதுக்குதான் காண்டாகணும்? ஒரு ப்ரொடியூசருக்கு அவரோட ப்ராடக்ட் நல்ல ரேட்டுக்கு போனாதான். ப்ரொடியூசர் ஆக்டரா பார்த்தா பிரச்சனை இல்ல. ஒரு எப்படி சொல்றது, இந்த படம் எல்லாம் ஓடாது இதை எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொன்ன ஒருத்தர் அப்படி பாக்கலாம்ல. அதான் சொல்றேன். ஆனா எப்படி பார்த்தாலும் சந்தோஷம் தானே போடணும். படம் ஓடுச்சுன்னா அவர் எதுக்கு கிரட்ஜ் வச்சுக்கணும்னு கேக்குறேன். அவரோட ஒன்றரை ப்ரொடக்ஷன்ஸோட படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அப்ப அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அவருக்கு தான் காசு. சரி, ஓகே. ஆனா நம்ம எப்படின்னா இப்ப இத்தனை நேரம் இதை பத்திலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம தான் 1 மணி நேரமா பேசியிருக்கோம். ஆனா நம்ம எல்லாம் தப்பா நினைச்சிருக்கூடாது. இந்த வலை பேச்சு அந்த மாதிரி ஏதாவது வெட்டியா பேசிட்டு இருக்கோம், இல்ல சம்மந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்கோம் நினைச்சிடக்கூடாது. நம்ம வந்து இது நம்ம பாக்குற நம்மளோட வியூஸ் மட்டும் தான் சொல்றோம். ஸோ அதனால இது வந்து வலை பேச்சுல இது வெட்டி பேச்சு அப்படின்னு நினைச்சுக்கலாம். வெட்டி பேச்சு வெடிஞ்சா போச்சு. அப்படி ஆக்சுவலா ஒன்று உண்டு நினைக்கிறேன், கலைஞர் டிவில ஷோ வரும் அந்த மாதிரி. அது இந்த இது கேம் பேர். சாரி, கலைஞர் டிவில போஸ்ட் பண்ணேன். சாரி. எல்லாரும் தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பிடிக்காதவங்க சிம்பிள் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, சோ எல்லாம் தொட்டாச்சு, எல்லாம் மிஸ் ஆகல. அவ்வளவுதான். சரி, ஓகே. So it's time to end the podcast and இன்னொரு பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நரேஷ் and இது சங்கீத் and விக்கி, ஹரி.